தூக்கமின்மை அப்படின்றது அதிகமாக இருக்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வந்து பில்ஸ் எடுத்தால் கூட எனக்கு தூக்கம் வந்து வரவே மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு நடக்குது? ஒரு மனசோர்வாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் பெருசாக இருக்கும் சார்? இது சரி பண்ணுறதுக்கு நம்ம நம்பர்ஸ் கிட்ட வழிகள் இருக்கா சார்? ஒரு மீன் தொட்டி கலராக மீன்கள் இருக்கணும். அந்த மீனை அந்த தொட்டியில் போட்டுட்டு இவங்களை காலமுறை ஒரு 1 ஹவர் அதையே பார்க்கணும், வேறு ஒன்றும் வேண்டாம். அந்த மீன் பார்க்கும் போகும்போது நாம் நினச்சிக்கிறோம் அந்த மீன் வந்துட்டு அது எப்பவுமே இப்படி தான் வாய் அசைச்சிட்டே இருக்கும். லேப்டாப். அது ஜப்பானில் பார்த்தாக்கா அவங்க பாஷையில் வந்து நீ நல்லா இருக்குன்னு சொல்லுதான். அது கலரான மீன் வந்துட்டு அது கொடுக்குற அந்த பாஷையில் நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறது வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காற்று வெளியே தானே விடுவாங்க. விடும்போது அதை உள்வாங்கி அதுக்கு விடுறது வந்துட்டு நமக்குள்ளே வந்துடும். வந்துட்டு மைண்டை ஃப்ரீஸ் பண்ணிடும். ஓகே, பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டு இவங்க நார்மலுக்கும் அப்படியே பைய ஸ்டேப் பை ஸ்டேப் வந்துடுவாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இந்த மாதிரி மீன் இறந்து போகும்பொழுது அப்போ நமக்கு வரக்கூடிய பாசிட்டிவிட்டி அது தடுக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கூட சில பேருக்கு வரும். என்ன காரணத்துக்காக மீன் இறந்து போகும்? வாஸ்து மீனுன்னு ஒன்று இருக்குது, அரவானான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் பொதுவாக சொல்லுவேன். கோல்டன் ஃபிஷ் 7, 2 பிளாக்கு, 1 டேக்கரு. வாஸ்து ஃபிஷ்ஷுக்கு என்ன பவர் வச்சுருக்கிறோமோ அந்த பவர் இதுக்கு இருக்கும். மீன் வளர்ப்புங்கிறது ஒரு வகையான நல்ல விஷயம் தான். ஏன்னா வாஸ்துல ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா கூட இந்த மீன் விடுற காற்றுல அதெல்லாம் வந்துட்டு காம்பன்சேட் பண்ணும். ஏன்னா அந்த மீன் பொதுவாக வளர்ப்பது நல்லது. எங்கே வளர்க்குறோம்? வீட்டு ஹாலில் தான் இருக்கணும். அப்படி வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஹால் பார்த்தா மாதிரி இருக்கும். கல் உப்பு பவுடர் கிடையாது, கல் உப்பு ஒரு பவுல் அதுக்குள்ளே அதை போட்டுட்டு நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ பக்கம் தலை மாட்டுக்கிட்ட தான் வைக்கணும். ஒரு ஓரமாக அப்படி வச்சுக்கிட்டு தலை எங்கே இருக்குன்னா அப்படி ஓரமாக வச்சுட்டு படுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக தூக்கம் வந்துடும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்மளுடைய நேயர்களாக இருக்கட்டும், கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு சார்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் எனக்கும் பர்சனலாக வந்து சொல்கிறாங்க, எங்களுக்காக நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் கேட்டு ஒரு பதிவாக கொடுங்க அப்படின்ட்டு. அதில் வந்து யூஎஸ்லேருந்து ஒரு கிளைண்ட் வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சார் இந்த மாதிரி வந்து எனக்கு தூக்கமின்மை அப்படின்றது அதிகமாக இருக்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வந்து பில்ஸ் எடுத்தால் கூட எனக்கு தூக்கம் வந்து வரவே மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து எனக்கு சாப்பிட்ற ஃபுட்டு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்றத நான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணியும் பார்த்துட்டு ஆனால் அது க்யூர் ஆக மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு நடக்குது? ஒரு மனசோர்வாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் பெருசாக இருக்கும் சார்? இது சரி பண்ணுறதுக்கு நம்ம நம்பர்ஸ் கிட்ட வழிகள் இருக்கா சார்? கண்டிப்பாக. இது வெறும் சில பேருக்கு தூக்கம், சில பேருக்கு மனசு சஞ்சலமாகவே இருக்கும், இன்னும் சில பேருக்கு பசியே எடுக்காது. கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி தான். தூக்கமே இல்லை அப்படின்னாக்கா பசி எங்கேருந்து எடுக்கும்? இது 2 இருந்தாவே மனசு சஞ்சலமாக தான் இருக்க போகுது. ஆனால் சில பேருக்கு ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தூக்கம் மட்டும் தான் இல்லை, மற்ற நான் வந்துட்டு தெளிவாக இருக்கிறேன், அதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம் அப்படியும் சில பேர் இருக்காங்க. சில பேருக்கு 3 கலந்தா போல் இருக்கும். நம்ம 3த்துக்குமே சொல்யூஷன் கொடுத்துருவோம். தனித்தனியாக இருந்தாலும் சரி, ஒரே ஆளுக்கு இருந்தாலும் சரி, 3த்துக்குமே சொல்யூஷன் கொடுத்துருவோம். எல்லா பிரச்சனைகளுக்கும். ஆமாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட நம்ம பல ஆண்டுகளாக சொல்ல போகும்போது எந்த விதத்தில் கொடுத்தா எல்லாத்துக்கும் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு டிப்ஸு ஆங்கிளில் நான் கொடுக்கறது. ஸோ அப்படி தான் அது எல்லாத்தையும் ஈஸியாக அவங்களுக்கு பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மனசு சஞ்சலமாக இருக்கிறது, அதுக்கு ஒரு வழி சொல்லுவோம். அப்புறமா பசியே எடுக்க மாட்டேன். பேசிக்காக இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்யூஷன் கொடுக்க போகிறோன்றதை தாண்டி இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்சனல் ரீசன் இருக்கலாம், இருந்தாலும் கூட பெரும்பாலும் இந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் கூட ஒட்டிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இல்லை, எல்லாமே மனசு தான் காரணம் அது. ஏன்னா மனசு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருந்தால், ஒரு சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஏன் வரப்போகுது? அது இல்லைன்னா இதெல்லாம் வரும். நீங்கள் இதுக்கு வர்றதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அது மாதிரி இல்லைங்களே, வீடு சூழ்நிலை இல்லையே, நான் எப்படிங்க இருக்கிறதுன்னு அவங்க வீட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் வரத்தான் செய்யும்.
அப்போ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம மனசு சஞ்சலமாக இருக்குது, அவங்களுக்கு போக்குறதுக்கு கொஞ்சம் வழியை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை, ஒரு மீன் தொட்டி அது எல்லார் வீட்லேயும் இருக்கும், இல்லைனாலும் வாங்கி வச்சுக்கிறேங்க. இதுக்குன்னே வாங்குங்க, வேறு வழி கிடையாது. நீங்கள் பலதுக்கு எதுக்கோ பண்ணுவீங்க, ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அது போச்சா போகலன்னு தெரியாது. இதில் ஈஸியாக போகும். கலர் கலராக மீன்கள் இருக்கணும், கலர் கலராக இருக்கணும். நிறைய மீன் கிடையாது, நிறைய மீனில் கலர் கலராக இருக்கணும். மீனில் கலர் கலர் நிறைய இருக்குது. அந்த மீனை அந்த தொட்டியில் போட்டுட்டு, தண்ணி தொட்டியில் போட்டுட்டு, இவங்கள காலமுறை ஒரு 1 hour அதையே பார்க்கணும், வேறு ஒன்றும் வேண்டாம். அந்த மீன் பார்க்க போகும்போது நாம் நினச்சிக்கிறோம் அந்த மீன் வந்துட்டு அது எப்பவுமே இப்படி தான் வாய் அசைச்சிட்டே இருக்கும், லேப்டாப் 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 லேப்டாப். அது ஜப்பானில் பார்த்தாக்கா அவங்க பாஷையில் வந்து நீ நல்லா இருக்குன்னு சொல்லுதான் அது. ஓ, ஜப்பான் பாஷையில் ஒவ்வொருத்துக்கும் ஒன்று தானே, லேப்டாப் 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 லேப்டாப்னு இருக்கும். அது நம்மளை நல்லா இருக்குன்னு நம்மளை சொல்லுது. பாஷை ஒன்று அது பாஷையாக மீன் பாஷையாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் நம்மளை நல்லா இருக்குது தானே சொல்லுது, பாசிட்டிவாக பேசுது. அது பண்ண இந்த கலர் கலராக மீன் இருக்கும்போது மனசஞ்சலாக இருக்கிறவங்க சில அது ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராக இருக்கும், அவங்க கான்சியஸ் அவங்ககிட்ட இருக்காது, அப்புறம் பிரம்ம பிடிச்ச மாதிரி கூட இருப்பாங்கன்னு சில பேர். ஒன்று நான் அவங்கள நீங்கள் அங்கே உட்காத்தி வச்சுட்டு அந்த மீன் தொட்டியை வாங்கிட்டு இதை போட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். திருப்பி சாயந்தரம் இல்லை நைட்டு, ஈவினிங் கூட வேண்டாம், நைட்டு இல்லைங்க நாங்கள் ஈவினிங் கூட பண்ண வைப்போங்க அவங்களுக்கு. வேறு ஏன்னா அவங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது, அவங்க அழகாக அப்படி செஞ்சுக்கிட்டே வாங்க. ஆனால் அவங்களுடைய அளவுகோல் எவ்வளோன்னு தெரியாது, இது எவ்வளோ நாளாக அவங்களுக்கு இருக்குன்னு தெரியாது. இல்லைங்க இப்போ தாங்க ஒரு மாதமாக அப்படி இருக்காங்கன்னாக்கா ஜஸ்ட் 4 or 5 days ரிலீஃப் ஆயிடுவாங்க. இல்லைங்க இன்னும் இது மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே நார்மலுக்கு திரும்பிடுவாங்க. ஏன்னா அந்த கலர் கலரான மீன் வந்துட்டு அது கொடுக்குற அந்த பாஷையில் நீங்கள் நல்லா இருன்னு சொல்கிறது வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காற்று வெளியே தானே விடுவாங்க, விடும்போது அதை உள்வாங்கி அதுக்கு விடுற இது வந்துட்டு நமக்குள்ளே வந்துடும், வந்துட்டு மைண்டை ஃப்ரீஸ் பண்ணிடும். ஓகே, பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். பாசிட்டிவ் கொடுத்துட்டு இவங்க நார்மலுக்கும் அப்படியே பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்துடுவாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இது மனசு சஞ்சலமாக இருக்கிறதுக்கு உண்டானது. சரி, இதில் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது சார். என்னென்னா நிறைய வீடுகளில் வந்து மீன் வளர்க்குறதுக்கோ மீன் தொட்டி வைக்கிறதுக்கோ பயப்படுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னென்னா அந்த மீன் வந்து சில வீடுகளில் வந்து சீக்கிரம் இறந்துடும். அந்த மாதிரி இருக்க வீடுகளில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கிச்சு அப்படின்றதுனால தான் வந்து அந்த மீன் வந்து நமக்கு வர வேண்டிய கஷ்டத்தை அது வாங்கிக்கிச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் கூட, இந்த மாதிரி மீன் இறந்து போகும்பொழுது அப்போ நமக்கு வரக்கூடிய பாசிட்டிவிட்டி அது தடுக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கூட சில பேருக்கு வரும். என்ன காரணத்துக்காக மீன் இறந்து போகும்? வாஸ்து மீனுன்னு ஒன்று இருக்குது, அரவானான்னு சொல்லிட்டு, அது அதுக்குன்னு ஸ்பெஷல், அதெல்லாம் லட்சக்கணக்கு இருக்கும், அதை எல்லோரும் வாங்க முடியாது. பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் பொதுவாக சொல்லுவேன், கோல்டன் ஃபிஷ் 7, 2 பிளாக்கு, 1 டேங்கர். வாஸ்து ஃபிஷ்ஷுக்கு என்ன பவர் வச்சுருக்கிறோமோ அந்த பவர் இதுக்கு இருக்கும். மீன் வளர்ப்பது நல்லதா? கண்டிப்பாக நல்லது. ஏன்னா இதை நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா என்னென்னு. நம்ம வீட்டுக்குள்ளே யாருன்னா ஒரு பேட் வைப்ரேஷனோ ஒரு பேட் ஆட்டிடியூடோ அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியோடு யாருன்னா உள்ளே வந்தோன்னாக்கா இந்த மீன் வந்து அப்படியே குதிக்கும், அப்படியே துள்ளும். அவங்களுடைய இதை பொறுத்து எந்த அளவுக்கு இருக்குது. சில மீன் அதிலே வந்து இறந்து போகுது சொல்ல மாதிரி. அது இறந்து போகுதுனாக்கா அவ்வளோ ஒஸ்டான ஒரு ஆளை வீட்டுக்குள்ளே நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா அப்போ அது உள் வாங்கிட்டு இதாகி போயிடுது. அது எப்போவுமே நடக்கும்லாம் நினைக்காதீங்க. ஆரம்ப கட்டத்தில் வேணால் அப்படி மீன் முத வளர்க்க போகிறீங்கனாக்கா ஒரு 2-3 தடவை அது மாதிரி நடக்கும், அப்புறம் நார்மல் ஆயிரும். ஏன்னாக்கா அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி வரவங்களும் உள்ளே வர விடாது, வந்தாலும் அது உள்ளே சக் பண்ணிக்கும். ஸோ மீன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அது சக் பண்ணிடும். அதனால் மீன் வளர்ப்புங்கிறது ஒரு வகையான நல்ல விஷயம் தான். ஏன்னா வாசலில் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா கூட இந்த மீன் விடுற காற்றுல அதெல்லாம் வந்துட்டு காம்பன்சேட் பண்ணும். ஏன்னா அந்த மீன் வளர்ப்புங்கிறது உண்மையை சொல்ல போனால் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லி அதுக்கப்புறம் தான் எல்லாம் வீடாக எல்லோரும் வளர்க்க ஆரம்பிச்சது. நான் அப்போ சொன்னது தான் அதனுடைய இன்ஃபேக்ட் என்னங்கிறது சொல்லும்போது, மீன் பொதுவாக வளர்ப்பது நல்லது. எங்கே வளர்க்குறோம்? வீட்டு ஹாலில் தான் இருக்கணும். அப்படி வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஹால் பார்த்தா மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் வசதி பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கிறேங்க. ஹாலில் தான் இருக்கணும். வேறு ரூமுக்குள்ளெல்லாம் வச்சிங்கன்னா அது ஃபேஷன் கிடையாது. ஏன்னா அது வளர்க்குறதே வந்து நம்ம நல்லதுக்கு தான் அதை வளர்க்கணும். அதனால் அது இதாகிட்டால் கூட இறந்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்ப இனிஷியலில் தான் அப்படி இருக்கும், அப்புறம் நார்மலாக இருக்கும், வளர்க்கலாம். அதனால் மீன் வந்து அதுக்கு தான் அப்படி செஞ்சுக்கிடலாம். அடுத்ததாக நம்ம 3 பாயிண்ட் கொடுத்தோம். அடுத்ததாக தூக்கமின்மை. தூக்கமே வரல, நாங்கள் எவ்வளோ செஞ்சு பார்த்தோம் வரல அப்படின்னு சொன்னாக்கா, தூக்கத்துக்காக என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா, பல மாதம் ஆச்சுங்க, நான் பல வருஷம் ஆச்சுங்க. நான் இங்கே பார்த்தோன்னா என்கிட்ட வரும்போது சொல்லிடுவேன், எதுக்கோ சொல்ல வருவாங்க, நீங்கள் தூங்கியே பல வருஷம் ஆகுது, எனக்கு தெரியும், பேசாமல் இருங்க. அப்படியே முழிப்பாங்க, ஐயா
உண்மையிலே கரெக்டாக சொல்கிறீங்க. ஆமாம், ஏன்னா தூக்கத்திலே வந்துட்டு டீப் ஸ்லீப்பிங் தான் தேவை. டீப் ஸ்லீப்பிங் 2 ஹவர் தூங்கினாலே போதும். ஒரு டீப் ஸ்லீப் அப்படின்றது எப்படி இருக்கணும் சார்? ஆமாம், கரெக்டான கேள்வி. டீப் ஸ்லீப்னா நம்ம அந்த டீப் ஸ்லீப்பிங்கில் கனவு வராது. தூக்கத்தில் கனவு எல்லாத்துக்கும் வரும், ஆஃப் ஸ்லீப்பிங்கில் வரும். டீப் ஸ்லீப்பிங்கில் நாம் என்ன செஞ்சால் நமக்கு தெரியாது. படுக்கிறோம், தூங்குறோம், அவ்வளோதான். அந்த கனவு ஓட்டம்லாம் உள்ளே வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அது கனெக்ட் ஆகாது. டீப் ஸ்லீப்பிங்லாம் கனெக்ட் ஆகாது. கொஞ்சம் ஆஃப் ஸ்லீப்பிங்னு ஒன்று இருக்குது, அதில் உள்ள கனவு உள்ளே வரும். எல்லா கனவும் வரும். என்னென்னமோ நான் இவங்களால முடியாததெல்லாம் கனவுல நிறைய முடியல. அதனால் டீப் ஸ்லீப்பிங் வெறும் 2 ஹவர் தூங்கினா போதும், இது ஆஃப் ஸ்லீப்பிங் தான். ஆனால் டீப் ஸ்லீப்பிங்கே இல்லாமல் வெறும் ஆஃப் ஸ்லீப்பிங்காக இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும். அதுதான் இன்னும் சில பேர் பெரன் போடுப்பாங்க, தூக்கம் வரவே வராது. அப்போ விடிகாலில் தூங்குன்னு சொல்லுவாங்க. அது டயர்டில் தூங்குறது. அது ஒன்றும் கவலையப்படாது, சிம்பிள் தான். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே சிம்பிளாக தான் கொடுப்பேன். கல் உப்பு பவுடர் கிடையாது, கல் உப்பு ஒரு பவுல், அதுக்குள்ளே அதை போட்டுட்டு நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ தலை மாட்டுக்கிட்ட தான் வைக்கணும். ஒரு ஓரமாக அப்படி வச்சுக்கிட்டு, தலை எங்கே இருக்குன்னா அப்படி ஓரமாக வச்சுட்டு படுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக தூக்கம் வந்துடும். வச்ச அன்றைக்கே டே 1லேயே வரும். மறுநாள் அந்த உப்பை யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இந்த தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி, தேவையில்லாத இந்த எனர்ஜியெல்லாம் அந்த உப்பு சக் பண்ணிக்கும், உள்வாங்கிக்கும். எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் வந்து அந்த உப்பு அது உள்ளே இருக்கும், அது சக் பண்ணிக்கிறோம். உப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதை வாங்கும் போகும்போது அதை திருப்பி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதனால் அதை கீழே தான் போட்டுடணும், அந்த கல் உப்பு. இதை டெய்லி வைங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லைங்க அது இல்லாமலே என்னால் முடியுனாக்கா வைக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என்றைக்கு சரின்னு போட்டதோ அன்றைக்கி வரைக்கும் வைங்க. அதுக்காக நீங்கள் எனக்கு திருப்பி ஃபோன் போட்டுட்டு இவ்வளோ பேர் பவுல்லாம் தூக்கலாம் அவங்களாம் கேட்காதீங்க. ஒரு சின்ன பவுல் தான் இருந்தால் போதும். சில பேர் அப்போல்லாம் கேட்குறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னங்க, நானும் டிவியில் எல்லாம் தெளிவாக பேசுவேன், புரிகிற மாதிரி பேசுவேன், ரொம்ப டைம் எடுத்து பேசுவேன். அது கேட்கணுன்றதுக்காகலாம் கேட்பாதீங்க, அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு சின்ன பவுலில் தமிழில் கிண்ணம் கூட சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அதுக்குள்ளே கல் உப்பு போடுங்க. பவுட்ரு உப்பு போட்டால் அப்படின்னு கேட்பாங்க ஃபோன் போட்டுக்கிட்டு. அதை செய்யாதீங்க, இதை செய்யுங்கனாக்கா அப்படி போட்டால் நம்ம என்ன காமெடி ஷோவாக நடத்துகிறோம், இப்படின்னா அப்படி போட்டு வாழ்க்கை ஷோ நடத்துகிறோம். அதனால் வந்துட்டு நல்ல கல் உப்பு ஒரு பவுலில் போட்டு தலை மாட்டிக்கிட்ட வைங்க, நல்ல தூக்கம் வந்துடும். சார், இது வந்து எல்லாருக்குமே பொருந்துமா சார்? ஏன்னா வந்து நிறைய குழந்தைங்க வந்து பயத்தினால தூங்க மாட்டாங்க. சில குழந்தைகள் வந்து பிறந்து ஒரு 6 மாதம் 1 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து நைட்டில் அழுதுகிட்டே இருப்பாங்க, காரணமே இல்லாமல். நம்ம வயிறு வலிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் கொடுப்போம், ஆனாலும் அந்த குழந்தை தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இது கொடுக்கலாம், நல்லாவே கொடுக்கலாம். இது ஃபுல்லாக அந்த உப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது ஃபுல்லாக சக் பண்ணி அவங்க கவலைப்படாதீங்க, உப்பு உங்களை தூங்க வச்சிடும். அடுத்து பசி. ஆமாம் சார், அதுவுமே வந்து இந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்குலாம் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு எடுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒன்று உண்டு. சில குழந்தைங்க வந்து சாப்பிட்றதே கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன பேசிக்கான காரணம்? ஆமாம், அந்த ஃபுட்டை கொடுத்தேன்னா அதை நாளை சாப்பிட்டுட்டு அதை கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் போய் சாப்பிடுங்க. எப்போ சாப்பிடுவாங்கன்னா, எப்போ சாப்பாடு சாப்பிடுமோ அந்த நேரத்தில் அதை சாப்பிட்றோம். இதை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிட்டே எனக்கு வேண்டாம், அதுக்கு சாப்பிட்றது இத்தினோண்டு தான் சாப்பிடும், அதை போய் இதை சாப்பிட்ருங்க. அப்புறம் அது எங்கேருந்து சாப்பிட்றது? இவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், கடுக்கா நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு வெறும் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலம்புற வெறும் வயிற்றில் குடிச்சிட்ருக்குங்க. அப்புறம் மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, 3 வேளை குடிச்சிக்கிறேங்க. காலம்புற மட்டும் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கங்க. மற்றது கேஷுவலாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிக்கிறேங்க. பிறகு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பிஃபோர் பெட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக குடிச்சிட்டு படுத்துருங்க. அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதுங்க. அழகாக பசிலாம் பார்த்திங்கன்னா, பசியே இல்லைன்னு சொன்னவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஐயா இப்போ ரொம்ப ஓவராக பசி இருக்குது, ஒன்றும் தப்பு கிடையாது, தேவைக்கு பசி சாப்பிட போகிறீங்க. உங்களுக்கு அது என்றைக்கு தோணுதோ அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். அது இல்லாமல் சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பயமாக இருக்குது, இதுக்காக நாங்கள் அதை பார்த்து பயந்துட்டாங்க, அந்த மாதிரி பயம் இருக்குனாக்கா கலராக கயிறு கட்டி விட்ருங்க. சில பேருக்கு இவ்வளவும் இருந்ததுக்கப்புறம் இது 3 ஒரே ஆளுக்கு இருக்குனாக்கா அவங்களுக்குள்ள பயம் இருக்கும். இப்போ நான் தனித்தனியாக சொல்லிட்டேன். ஒரே ஆளுக்கு 3 இருக்குனாக்கா கலராக கயிறு. அந்த கலர் கயிறு எதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். பச்சை கயிறில் விற்கிது நிறைய கலராக. இந்த பச்சை கயிறு வந்துட்டு எதுனாக்கா நம்ம மனசை தெளிவாக வச்சுக்கிறோம், அதுக்கு அந்த பவர் இருக்குது. பச்சைக்கு அடுத்து ஆரஞ்சு கலரு, இந்த மனசை வருடும், அது மனசை லேசாக்கும். ஆமாம். அடுத்து மஞ்சள் கயிறு. ஸோ சொல்லிட்டேன். ஆரஞ்சு, பச்சை, ஆரஞ்சு, மஞ்சள் கலரை கட்டினீங்கன்னாக்கா அது நல்லா என்ன சொல்கிறது,
மஞ்சளும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப மென்மைப்படுத்திடும் நம்மளை வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆக்டிவை உள்ளே கொடுத்துரும். மென்மை வந்துட்டு மனசுக்கு நம்மளை ஆக்டிவ் பண்ணி விட்டுரும். ஏன்னா இவ்வளோ இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஆக்டிவ் பண்ணுறதுக்கு மஞ்சள் கலரு. மெரூன் ரெட்டு அது அம்மனுக்கு உண்டானது. அதை கட்டும்போது ஒரு அம்மனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இவ்வளவும் கலந்து வந்துடும். கூடைய கருப்பு கயிறு. இது அந்த 5 கயிறையும் ஒன்றா சேர்ந்த மாதிரி கையில் கட்டிட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த பயங்கிறது இருக்கும். ஏதாவது பார்த்து பயந்துருப்பாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. பயப்படவே இல்லை, நான் ஆக்டிவாக இருக்கணும், எனக்கு இவ்வளோ பவர் ஒரே ஆளுக்கு எனக்கு வேணும்னாலும் அப்போ அவங்களும் கட்டிக்கிடலாம். எல்லாரும் கட்டலாம். இது நம்மளே கடையில் வாங்கி கட்டிக்கலாம், இல்லை ஏதாவது கோவிலில் சாமி பாதத்தில் வச்சு அந்த மாதிரி கட்டணும்னு ஏதாவது? நம்மளே சும்மா கேஷுவலாக கட்டிடலாம். நீங்கள் எப்போயுமே எந்த ஒரு பொருளுமே சாதாரண கடையில் இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பாடி, ஏன்னா நம்ம பாடி உயிர் உள்ளது, நம்மளோட அதை கனெக்ட் பண்ணி வேணும். கடையில் வைக்கும்போது வெறும் கயிறு, எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இந்த கயிறை வேலை செய்ய நினைக்காதீங்க. கடையில் தொங்கிட்டு இருக்கும்போது கயிறு, அந்த கயிறு நம்ம உடம்போடு இணைச்சிட்டிங்கனாக்கா அதுக்கு உயிரோட்டம் கிடச்சிரும். ப்ளட்டு போகுது இல்லைங்களா, ப்ளட்டு சர்க்குலேட் ஆகும் போகும்போது அதுக்கு உயிரோட்டம் கிடச்சிரும், அது ஆக்டிவ் ஆகிரும். அது ஆக்டிவாக அது வேலை செய்யும். அதனால் அப்படி சில பேருக்கெல்லாம் உண்டு. ஏங்க ஒரு கயிறு தொங்குது, அதுக்கு என்னங்க பவர்? அதுக்கு அங்கே இருக்கும்போது பவர் அவ்வளோதான், வெறும் கயிறு. கட்டினதுக்கப்புறம் அதுக்கு உயிரோட்டம் ஏறிடும், அதனுடைய பவர் எதுவோ அது வேலை செஞ்சிடும். ஸோ இவ்வளோத்தையும் பண்ணிக்கிறங்க. நம்ம கொடுத்தது யாருக்கு தேவை எல்லாரும் அவங்கவுங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறங்க. கண்டிப்பாக லைஃப்பில் இந்த மாதிரி சமாச்சாரலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து என்கிட்ட காசு பணம் எல்லாமே இருக்குது, நிம்மதி இல்லைன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஈஸியான சொல்யூஷன் மூலமாக வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.